இன்று தேவன் உங்கள் உள்ளத்தோடு பேச விரும்புகிறார். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பாரம் உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் அதை தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு முன்னால் செங்கடல் இருந்தது. பின்னால் பார்வோனுடைய படை அவர்களை துரத்தி கொண்டிருந்தது. முன்னால் கடல், பின்னால் எதிரி, எங்கே செல்வது என்று தெரியாத நிலை. அப்போது மோசே மக்களிடம், நீங்கள் பயப்படாமல் நிலைத்திருந்து கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். இன்று உங்களுக்கும் அப்படிதான் இருக்கலாம். ஒரு பிரச்சனை உங்கள் முன்னால் இருக்கலாம். ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம். எல்லோரும் இது முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்களுக்கு வழி தெரியவில்லை என்பதற்காக தேவனிடம் வழி இல்லை என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், பயப்படாமல் தேவனை நம்புங்கள். ஜெபம். அன்பான இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களின் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். வழி இல்லாத இடத்தில் வழியை திறந்தருளும். பயத்தை நீக்கி விசுவாசத்தை தாரும். அவர்களுடைய குடும்பத்தையும் வேலைகளையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் விசுவாசத்தோடு நிற்க உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.